headphone for better experience. Raise the volume to the maximum level. ஹலோ செலிபிரிட்டிஸ், இங்கே நம்ம ஃப்ரெண்டோட யூடியூப் சேனல் எடுத்தது, அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். இன்றைக்கி தான் எடிட் பண்ணி முடிக்க முடிஞ்சுது. நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். நடுவில் சில கிளிப்ஸு வந்து ரெக்கார்டே ஆகாமல் இருந்துச்சு. அதுவும் சில கிளிப்ஸு தேவையில்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் கட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே ரொம்ப நேரம் பேசிட்டுருக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நம்ம கன்று நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் என்ன, நம்மளுக்கு கன்று என்னன்னு தெரில, இந்த கிளிச்சை அந்த இடமே மூடிடுச்சு. திருப்பி பார்த்தா ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆகலைன்னா இப்போது டோர் திறக்கும்போது நம்மளுக்கு அந்த ஹேண்ட் சிம்பிள் காட்டும். பார்த்தா அது காட்டவே மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரில. அதனால தான் நான் இந்த எலக்ட்ரிக் ஹேண்ட் வச்சு ஓகே ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டுக்கிறேன். இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா போதும். அடுத்து ஃப்யூஸை கொண்டு வந்து அங்கே வச்சா போதும். அதை எடுத்து அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒன்றே வந்தான், அதை மட்டும் சுட்டாலே போதும். இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். மிஸ் ஆகிட்டேக்குது. இப்போ மெதுவாக பார்த்து அடிக்கணும். நம்ம தெரிஞ்சு திருப்பி அது மெதுவாக மேலே வரும்போது தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது இப்போ வரும். அவ்வளோதான். இது நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ரூமை தாண்டி போனால் அங்கே அந்த ஃப்யூஸ் வைக்கணும். இல்லைன்னா அந்த கட்டை உடஞ்சிரும். அதை எடுத்து திருப்பி நம்ம அந்த இடத்தாண்டே போகவே முடியாது. ஓகே, நம்ம ஃப்யூஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு கிராணி எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வேறு எங்கேயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, குதிச்சிடலாம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரிலன்னு. ஆனால் ஒர்க் ஆகுது. நான் சொன்னேன் அந்த ஃபுட்டேஜ் கட் ஆகிடுச்சின்னு. நான் அது போய் கன் எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இதை ட்ரை பண்ணிட்டு ஓகே கீழே போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த கன்று இது ஓப்பனே ஆகலை. ஓகே, நம்ம ஃபியூல் போய்ட்டு வச்சிடலாம் அங்கே. ஏன்னா நம்ம இப்போதைக்கு ஒவ்வொரு பொருளாக அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். திருப்பி கீழே வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு கிராணி இல்லை. இது இங்கே வச்சிடலாம் ஃபியூலை. நான் மறந்தே போயிட்டேன் நம்ம இதை கொண்டு வரணுன்னு. அது என்ன இது ஃபியூஸை கொண்டு வரணுன்னு. ஓகே, இங்கேங்கிற இந்த சீன்லாம் ஃபுட்டேஜ் கட் ஆகிடுச்சு. பாருங்க என்ன சொல்லுதுன்னு. நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் கட் ஆகிடுச்சான். போன வாட்டி மாட்டினேன், இந்த வாட்டி மாட்டோன்னு நினச்சிட்டு அங்கே ட்ராப் வைக்குது. இந்த வாட்டி நம்ம மாட்ட மாட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு அப்படி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாம், மாட்டில் நம்ம ஃப்யூஸ் வைக்கணும் ஃபஸ்ட்டுங்க. திருப்பி போய்ட்டு ஃப்யூஸ் எடுக்க வந்துடலாம். நான் இதை மட்டும் மறந்து போயிடுறேன், இந்த ஃப்யூஸ் எடுக்கணுன்றது. ஓகே, கிராணி வந்துருக்குமா இல்லையா? இப்போ நாங்க போச்சு. இப்போ உடனே எடுக்கலாம். அந்த ஃப்யூஸ் வச்சா மட்டுமே போதும். மேலே ஏர் ஆஃபிகமாக கிராணி வந்துருக்குது. அந்த ஃப்யூஸை வச்சு தான் போதும். இப்போ அங்கே போய் பார்க்கலாம். அது ஹெலிகாப்டர் நான் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் பேர் தான் போதும். அந்த கட்டை உடஞ்சிருக்கும். ஓகே, இதோ கைஸ், இது இங்கே தான் ஹெலிகாப்டர் இருக்குது. பார்த்துட்டிங்களா? இது அந்த விங்ஸு கூட உடஞ்சிருக்குது. இந்த சைடில் ஏற முடியுமா? இது என்ன டோரு? இந்த டோராக சொல்லியிருந்தாங்க. அந்த பின்னாடி மூடி இருக்கோன்னு. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஹெலிகாப்டரு இது. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபியூல் ஊற்றணும். அதை வச்சு ஹெலிகாப்டர் கீ, அதை வச்சு மேனுவல் நம்மக்கிட்ட எப்படி எடுத்தாச்சு. இப்போ ஃபியூலும் ஊற்ற போகிறோம். கீயும் அந்த டேப் மட்டும்தான் போடணும். வேறு இந்த ஃபியூலும் டேப் மட்டும் வச்சுருந்தா இப்போ பார்த்தீங்களா அது என்னதுன்னு? இது மிஷின் கன் தான் வச்சு இது கிராணி. ஒரு வேளை ஓஜி கிராணி வந்து இதோட பவர் ஆகும் போல். ஓகே, நம்ம ஃபியூல் ஊற்றியாச்சு. ஃபியூல் இங்கேருந்து கீழே போட்டால் சத்தம் கேட்குதான்னு பார்க்கலாம். ஒன்றும் கேட்கல. ஓகே, நம்ம போகலாம். ஓகே, ஃபியூல் ஊற்றியாச்சு. ஆமாம், கீ வேறு தேவை. கீ போட்டு ஓட்டி பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா ஃப்ளைட்டோட விங்ஸ் உடஞ்சிக்கிறாங்க. கிராஸ் ஆனாலும் ஆகும். இப்போ
ஸோ ஹெலிகாப்டர் கீழான்னு தேவை, சீக்கிரமாக கீழே போய்ட்டு எடுக்கணும். ஸோ பட்டனு வேறு கிராணி வந்துட போகுது. அவ்வளோதான், நான் இதை அடியில் போயிடுது. ஓகே எத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே போனாலே போதும், மேலே போயிட்டு ஹெலிகாப்டருக்கு செட் பண்ணாலே போதும். ஆமாம், நம்ம ஏன் அப்படி போனோம், இப்போ இந்த வழி இது ஷார்ட்கட்டில் போகலாம். ஓகே ஹெலிகாப்டருக்கு இல்லை கைஸ், நாம் அந்த டேப் போடணும் போல். டேப் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த கீயை வச்சு போக முடியும் போல. இந்த கீயை இங்கே போட்டுடலாம். பேர்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த கீ தான் அது. நம்மளுக்கு டேப்லாம் தேவை. நம்ம பார்த்துருப்பீங்க, ஆனால் போன வீடியோவில் நம்ம டேப்பு எடுத்துருந்துருக்கோம். ஆனால் அது என்ன ஆச்சுன்னே தெரில, டேப் எங்கே போச்சுன்னே தெரில, எங்கே வச்சேன். ஆனால் எனக்கு எது இந்த ரூமில் வச்ச மாதிரி தான் ஞாபகம். திருப்பி டேப்பை வேறு தேடணும் எல்லா இடத்துலையும் போயிட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கிராணி வர வச்சு போட்டு தரலாமான்னு தோணுது. திருப்பி அதை போட்டு தள்ளி அதை வச்சு தேடி எடுத்து எப்பா எவ்வளோ வேலை. ஃபஸ்ட்டு இந்த ரூமில் எனக்கு ஏதோ டவுட் ஆகுது, இந்த ரூமில் அப்படி என்ன இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம். அவள் தான் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த ரூமு. இந்த டப்பாலாம் வந்து கிரெனேட் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 3 கிரெனேட் இருக்குது. இந்த துப்பாக்கி இங்கே வச்சுட்டு அந்த கிரெனேடை கொண்டு வரலாம். அவ்வளோதான், எப்படியும் அந்த கிராணி வந்துடுச்சு. அவள்தான் கிரனேடை போடு, அவள்தான் சாவு. அவள்தான் மொத்தமாக முடிச்சு. அதெல்லாம் இல்லை, நம்ம கிராணியை போட்டு போட்டுதான் இங்கே வேலை. ஓகே, இங்கே தான் இந்த கட்டிங் பிளேடு பார்த்தேன். இது இங்கே தான் நல்லா ஞாபகம். கட்டிங் பிளேடு இங்கே வச்சு தான் அந்த வீடியோவில் போட்டேன். இப்போ நம்ம அந்த செயினை கட் பண்ணிடலாம். செயினை கட் பண்ணி அதுக்குள்ளே டேப் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, கைக்குள்ளே செய்யமாக ஓடு. இப்போ அந்த செயினே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்குள்ளே யாரும் அடைச்சி வச்சுருப்பான் நான் சில வீடியோவில். இது நம்ம டேப் கடையில் சேஃப்டி தான் வச்சுருக்குது. அது யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம குறிச்சிடலாம். ஓகே, இந்த கீ எங்கே யூஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரில. கீழே போகலாம், கீழே ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, இதோட இதுதான். இது என்னதான் பேட்லாக்கு. ஓகே, இந்த இது இந்த கீ தான் இது இருந்துச்சு. இப்போ வேறு எதுக்கு இது யூஸ் ஆகும்? நான் சொன்னது இல்லை, உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒன்று பாருங்கள், அந்த ஹேண்ட் சிம்பிளே காட்ட மாட்டேங்குது அதுக்குள்ளே. இதையும் போட்டு தள்ளிட்டோம் நாங்கள். ஓகே, இதுக்குள்ளே எங்கேயா டேபிளா இல்லை. பெஞ்சு இன்னும் ஒரு 2-3 இடம் தான் இது. அந்த அண்டர் கிரவுண்டே அதை வச்சு அந்த சைடில் எங்கேயாவது கிடக்கும். அவ்வளோதான், வேறு எங்கேயும் இப்போதைக்கு கிடையாது. இந்த ரூம்லேருந்து நம்மளுக்கு கொடுக்கல டேப்பை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கீழே போய் பார்க்கலாமான்னு தோணுது. அது முன்னாடி இங்கே எங்கேயா பார்த்துக்கலாம். அதனால் கிராண்டியை ஜஸ்டின்ஸு அப்படின்னாது வச்சுட்டோம். ஏங்க நான் நிஜமாகவே பயந்துட்டேன். தொத்திட்டான் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே மேலே போயிடலாம். இந்த ரூம்லேயும் இல்லை. கதவை மட்டும் சர்னு ஏரியாவும் ஏறா. எனக்கு தெரிஞ்சு பின்னாடியே வரும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ கிரனேட் அந்த மாதிரி ஏதாவது தூக்கி போடலாம். பார்க்கலாம் எங்கே வருதுன்னு. இது இங்கேயே நிற்குது வயசு. போகுதே கிரனேட் தூக்கி போடுறா. இதை போட்டாச்சு. ஆனால் பின்னாடி வருதுங்க. ஓ மை காட், என்ன நம்மளும் சேர்ந்து செத்துக்கிறோம் என்னன்னே தெரில. நம்மளும் சேர்ந்து செத்துக்கிறோம். டே 3 போன வாட்டியே ஒரு வாட்டி தோத்தாச்சு. இப்போ டே 3 நம்மளை அடிக்க மாட்டேங்குது கைஸ். ஒரு வேளை ஒரு நாள் போகவோ அதிகமான இடத்த நம்மளை கொள்ளணும். நான் சில பேர் வீடியோவில் பார்த்தேன்.
ஒரு டே 6 5 ஏதோ வரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக கொல்லும் போல். அது ஒரு வீடியோ போடுறேன், கிராணி எப்படிலாம் கொல்லும்னு. ஓகே, அந்த ஜெட்டு வீடியோ போடுறேன். எத்தனை ஒரு இதுக்குலாம் அந்த கீ வேணும் போல் பேட்லாக்கு. நம்ம உடனே போய் அதை எடுத்து வரலாம். அங்கே டேப் ஏதாவது இருக்குதானே மேலே போய்ட்டு உடனே கொண்டு வந்துடலாம். இங்கே என்னங்க இங்கே பாருங்கள், என்னென்னு ஒன்று. இது வந்து அந்த போட்டுக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. நம்ம அது ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம், கிராணி வருதா இல்லையான்னு. A few moments later. அவ்வளோதான், இது அங்கே போகுது பாருங்கள் அந்த கிழவி. நம்ம உடனே மேலே ஓடிடலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி ஏறி பார்க்க வேண்டியதுதான், எங்கேயாவது இருக்குதானே. இந்த பேட்லாக் எங்கேயோ பார்த்தேன், எங்கன்னா ஞாபகம். ஆமாம், இதுதான் ஏற்கனவே ஒர்க் ஆகலையே. இது எப்படி பார்க்க முடியும்? இந்த டோர் இந்த ரூமில் ஏற்கனவே பார்த்தாச்சு. சரன்னு வேறு பார்க்கணும். இது மேலே போகலாம். மேலே இங்கே இது வந்து ட்ராயரில் இருக்குதான்னு பார்க்கலாம். இது இங்கே இல்லை. இந்த கதை இது ஒளியுது. கைஸ், நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் போச்சு. நான் தேவையில்லாமல் எதையோ ஓப்பன் பண்ணி இந்த பேட்லாக் கீயெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டனல் ஓப்பன் ஆச்சு. அதனால அது ஒரு அதில் ஒரு நல்லது என்னதுன்னா, அது ஓப்பன் பண்ணிட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சைடில் போகும்போது பார்த்தா இந்த டேப்பு கிடச்சிடுச்சு நம்மளுக்கு. அதனால் இப்போ இந்த உடனே இந்த டேப் எடுத்துகிட்டு போயிடலாம். அவள் தான் இப்போ அந்த கிராணி வரல. நம்ம இப்போ உடனே போனாலே போதும். ஐயோ, இந்த சைடில் இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் உள்ளே இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மேலே போயிடலாம். உடனே போனாலும் அவள் தான் எப்படி வந்துச்சுன்னே தெரில நிஜமா. இதுதான் கடைசி நாளா இல்லை இது கடைசி ஒரு நாள் இருக்குதானே தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த டேப் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உடனே போய்ட்டு அந்த டேப் எடுத்துடலாம். அது தான் வேஸ்ட். நம்ம ஸ்க்ரீனை நோட் பண்ணிங்களா? ஸ்க்ரீன் ஃபுல்லாக லெஸ்ஸாக ரத்தமாகுது. இன்னொரு நாள் தொத்தா அவள் தான் ரொம்ப ரத்தமாகிடும் போல். அது உடனே போய்ட்டு அதை ஆன் பண்ணிட்டு மேலே போயிடலாம். ஏன்னா போன வாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. 2-3 வாட்டி நம்ம வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பார்ட் 1லேயே அதே மாதிரி தான் ஆகுது, பார்ட் 2லேயே அதே மாதிரி தான் ஆகுது. ஓகே, ஏன் இப்படி ஆகணும்னா சொல்லி நான் விட்டேன். பார்த்தா மேலே போனோன்னே அடி. இந்த வாட்டி அதை வர வச்சுட்டு நம்ம போகலாம், அதான் நம்மளுக்கு நல்லது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. வந்துடுக்கிற நீ வந்துடு. நீ வந்துட்டேன்னா போதும், நான் மேலே போயிடுவேன். வரா மாதிரியே தெரில. பரவாயில்ல, நம்ம தைரியமாகவே போயிடலாம். மேலே போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, சுற்றிட்டு எப்படியாவது கண்ணை வச்சுட்டு போகலாம். ஓகே, மேலே ரெண்டாட்டி கொஞ்சம் மெதுவாகவே பார்த்து போகலாம். கிராணி எந்த சைடில் வருதுன்னு. நல்ல வேலை எத்தனை வந்துடுச்சுது. இப்போ நம்ம சுற்றி வச்சுட்டு போகலாம், வருதான்னு பார்க்கலாம் எங்கெல்லாம் வருதுன்னு. வா வா பின்னாடியே வா. அவள் தான் இந்த டேப் எடுக்கணுங்களா? இது கையில் வரல. இது வந்துடுச்சு கைஸ், நம்ம பின்னாடியே வருது. நம்ம உடனே ரூம்குள்ளே போய்ட்டு ஏறணும், இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம கதையை மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. அப்பா ஏறியாச்சு. அந்த இருங்க, இங்கேருந்து பார்க்கலாம் கிராணி வருதானே. அதை விட நம்ம டைம் ஆகுது, நம்ம எடுத்து வச்சிடலாம். இது இந்த ஷார்ட்கட்டில் போயிடலாம். அதுதான் கைஸ், இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. நம்ம டேப்பி எடுத்தாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா நம்மளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் இந்த வீடியோவில் எப்படி கேட்ட மாதிரி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியாச்சு. இது இந்த சைடில் காட்டனே இந்த 2 தான். இந்த 2 சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஏரோப்ளேனில் வச்சு ஹெலிகாப்டர்லேயே ஆச்சு. இப்போ அந்த கிராணி வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம பறக்கிறோம். என்ன இது ஹெலிகாப்டர் சவுண்ட் கேக்குது? இது இங்கே தான் இது. என்னோட ஹெலிகாப்டர் தப்பிக்கிறியா? எப்படி அது? உன்னை பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரி தெரியல, அடி வாங்குற மூஞ்சி மாதிரி இருக்கு.